Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் வந்து நமக்கு 8,267 இருந்து 7,464. அது எஸ்டர்டேன்னு கிடையாது, மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியும். ஈரான் அண்ட் யூஎஸ் வார் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. பட் இன்றைக்கி ஓவர் நைட் யூஎஸ் ஆயில் வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு $3 வந்து பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ $3 பாசிட்டிவில் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக ஒரு 200 பாயிண்ட் ஆச்சு ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நடக்கலாம். அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 7,624, ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு 824 இல்லைனா 896 இந்த இடத்துலேயே கூட ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியை பற்றி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு, அதாவது ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சப்ளை தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு கேப் அப் விழுந்தால் கூட இந்த 7,896ங்கிறது தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா இந்த இடத்துல செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல செல் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 7,464. இப்போ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை கொடுத்துருக்கறனால மேபி ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன கேப் அப்பில் மட்டும் ஓப்பன் ஆகி அதிலே கீழே இறங்குனது அப்படின்னா இந்த இடம் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். இதையும் தாண்டி மேலே போனோன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,132. ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணாலுமே 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு 319 320 போகும்னு பார்த்தா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது 272 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் இருக்குது. ஸோ சேம் கண்டிஷன் தான், க்ரூட் ஆயில் மாதிரி தான். இப்போ நேச்சுரல் கேஸும் கொஞ்சம் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு ஃபாரெக்ஸில். ஸோ அப்படி பார்க்குறப்ப 262.1ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட்டு டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 254.1. அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே வந்து கொஞ்சம் பையிங் பார்த்துருந்தோம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் போயிட்டுருக்கு. ஒரு $15 வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. எஸ்டர்டேவே பார்த்திங்க அப்படின்னா 40 அதாவது 4,040 இருந்து நமக்கு வந்து ஒரு $20 பக்கம் டவுன் ஆனது. இப்போ அகைன் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு இதுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் நடக்கணும், ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு $15 மைனஸில் இருக்கிறதுனால இந்த பேட்டர்ன், அதாவது இந்த பேரல் சேனல் வந்து இங்கே தான் பிரேக் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 1,39,986. இதே வந்து அப்சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,43,458. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டை பொறுத்து தான் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரியும் கோல்டு பொறுத்த வரைக்கும். சில்வருக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 2,13,933. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நல்ல சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ நெக்லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஹை போயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், 2,13,933. ஸோ இதையும் தாண்டி கீழே பிரேக் அவுட் வச்சா தான் நம்ம கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,17,953. அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டால் 1,321.25ங்கிறது சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,332.85, ஓகேங்களா? ஸோ காப்பருக்கான ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது 15 மினிட்ஸ் எப்போவுமே இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேண்டலை ஜாயின் பண்ணால் அப்படின்னா இதையும் தாண்டி பிரேக் அவுட் வச்சு கீழே வந்தது, அதாவது 1,321.25க்கு கீழே கேண்டில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாக காப்பர் வந்து கொஞ்சம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா அகைன் வந்து 1,332.85 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான MCX கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 162 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் தான் நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் US ஈரான் வார் வந்து ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ரெண்டையும் பேஸ் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 160 பாயிண்ட் பக்கம் நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் தான் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான், 35 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மற்றபடி நிக்கி எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. நேற்று வந்து ஜப்பான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இறங்குனது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருக்குது. KOSPI சவுத் கொரியன் மார்க்கெட் ஃபால் ஆனது. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ வந்து பாசிட்டிவ். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு 1.42 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்குது. பட் இது வந்து பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஜப்பான் மார்க்கெட் அண்ட் கொரியன் மார்க்கெட் ரெண்டுமே வந்து ஃபால் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபால் ஆயிருந்து கூட MSCI வந்து ஒரு பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே. ஸோ ஃபெட் ரேட் கட்டோட இது வந்து இருக்குது, ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கனால ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து வாலட்டல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ADR வேல்யூஸ். ஸோ ADR வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஐடி செக்டார் நல்லா இருக்குங்க. இன்ஃபோசிஸ் நல்லாவே இருக்குது, 5.56%. விப்ரோவும் பார்த்திங்க அப்படின்னா 0.52%. HDFC பேங்க்கு, ICICI பேங்க் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃபெட்டோட டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கனால ஸோ கண்டிப்பாக ஒரு அன்சேஞ்சு வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தெரிஞ்ச விஷயமே மறுபடியும் நடந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபெட் ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்த தடவை வேணால் நாங்கள் வந்து ரேட்டை வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுத்தாரு அப்படின்னா அது இன்னுமே வந்து பாசிட்டிவாக போயிடும். பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.